நிறைய வகையான கொழுக்கட்டை இருக்குது. ஆனால் என்னோடய ஃபேவரட் எப்போதுமே செட்டிநாடு பால் கொழுக்கட்டை தான். அது ரொம்ப ஸ்மால் பேட்சாக தான் இப்போ ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக அந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசி மாவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டீம் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே நல்லா திக்காக தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டீம் பண்ண அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி அந்த ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையாட்டி நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சின்ன ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் கொழுக்கட்டை நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு இட்லி தட்டில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை, அதை வந்து அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். 2 கொழுக்கட்டைக்கு உள்ள மாவு மட்டும் நல்லா ஷேப் பண்ணாமல் தனியாக அந்த பவுல்லே வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இப்போ இன்னொரு பாட்டில் வெல்லமும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு கரைஞ்ச பிறகு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டையும் நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக ஸ்டீம் ஆகி வந்திருக்கும். அதையும் தூக்கி அந்த வெள்ளை பாகில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சிருந்தேன், அதையும் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதையும் அது கூட சேர்த்துட்டு சேர்க்குறேன்னா அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அதோட தேங்காய் பால் சேர்க்கும் போது தெரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால கடைசியாக தேங்காய் பால் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டை ட்ரெடிஷன் மாறாமல் சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அல்சஃபா கோகோனட் ஷெல்லை நல்லா க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி ஹேண்ட்மேடாக ரெடி பண்ண பவுல், கரண்டி, கப் இதெல்லாம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ஹேண்ட்மேடாக பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சேஃப். இதை பாலிஷ் பண்ணுறதுக்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் சேல் பண்ணுறாங்க. இவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேப்ஷனில் தான் போய் செக் பண்ணி பாருங்க.